வெல்கம் டு எம்ஓ ஐடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மஞ்சூரியன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெட்டை வச்சு பார்க்க போகிறோம். ப்ரெட் ட்ரை மஞ்சூரியன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்துடலாம் என்னென்னு. ஃபஸ்ட்டு 10 ப்ரெட் வச்சுருக்கேன். கீ போட்டு 2 சைடும் நெய் தடவி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டை வந்து சாப் பண்ணியோ இல்லைனா துருவியோ வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி துருவி வச்சுருக்கேன். அடுத்தது டைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன். நீங்கள் எதாவது டைஸ் பண்ணி வச்சாதான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக நறுக்கியோ இல்லை நீளமாக நறுக்கியோ போட்டுறாதீங்க. இப்படி சாப்பிடும் போது தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே மாதிரியே குடமிளகாயும் பண்ணியிருக்கேன், டைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுருங்க. ஸ்ப்ரிங் ஆனியனை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து சாஸில் வந்து நீங்கள் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது 2 மட்டும் போதும். தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேனில் வந்து ஆயில் சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டும் வந்து நான் வந்து குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ன் பண்ணிடாதீங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தது டைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் அடுத்தது கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. ஆனியன் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் ரெண்டுமே வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். குடமிளகாய்க்கும் ஆனியனுக்கும் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இதில் இன்னும் உங்களுக்கு ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாக வந்து சாஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சோயா சாஸும் அதே மாதிரியே நான் 2 தான் சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி இன்னும் உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா நீங்கள் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண வேண்டாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் மஞ்சூரியன் செய்யும் போது நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டுன்னும் போது உங்களுக்கு நார்மல் மஞ்சூரியனை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரெட்டு போட்ட உடனே இந்த தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வழக்கமாக சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பித்த உடனே நீங்கள் ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து சும்மா நான் ரேண்டமாக பிச்சு தான் போட்டிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக டைஸ் பண்ணி கூட போடலாம். எப்படியா இருந்தாலும் சுருங்கி போயிடும். அதனால் நான் அப்படியே பிச்சு மட்டும் போட்டுட்டேன். இதை நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் போகாத அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த தண்ணி எல்லாமே அந்த ப்ரெட் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ ட்ரை ஆகிடுச்சு நம்ம மஞ்சூரியன். உங்களுக்கு இன்னும் சாஸியாக வேணும்னா இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து கரைஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் ப்ரெட்டில் வந்து ட்ரை மஞ்சூரியன் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சாஃப்டாக ப்ரெட்டு சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் குழஞ்சி போகாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. லெமன் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிஞ்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட பரிமாறுங்க. எக்ஸ்பிரி டேட்டாக இருக்கிற ப்ரெட்டு வந்து இன்றைக்கே எக்ஸ்பைரி ஆக போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் ப்ரெட் காலி ஆகிடும்.
இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போ தெரிகிற லோகோவை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.